பாருங்கள், ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி கார சட்னி வச்சு தோசை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். தோசை சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை தான் சுட போகிறோம். அந்த தோசைக்கு வந்து ஹோட்டல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு கார சட்னி வந்து தோசையில் அப்ளை பண்ணி கார சட்னி தோசை செய்ய போகிறோம். இந்த சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாக இருந்தும் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு சீரகம் பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணதை போட்டுக்கலாம். சட்னி அரைக்கிறதா, அதனால் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி நீல வாக்கில் கூட வெட்டிக்கங்க பெருசாக. சட்னிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வேணும். அடுத்தது இன்றைக்கி குட்டி குட்டி தக்காளி தான் விற்றுது. இதில் ஒரு 6 தக்காளி போட்டுக்கிட்டேன். பெரிய தக்காளின்னா ஒரு 3 போட்டுக்குங்க. கலர் கொஞ்சம் மாறணும். வெங்காயம் அந்தளவுக்கு வதக்கிங்க. இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அரைச்சோம்னா பச்சை வாசம் தான் அடிக்கும். கொஞ்சம் லைட்டாக கலர் வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வந்தால் சட்னி வாசம் வேற ஆகிடும். சரி, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயத்தை வந்து ஆற வச்சிடலாம் தக்காளியோட போட்டு. சட்னிக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வரமிளகா போட வேண்டாம், தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு. வெங்காயம் ஆறினதும் சட்னி அரைச்சிடலாம். இந்த கார சட்னி வந்து நம்ம வெங்காயம் வதக்கி கொட்டியிருக்கோம். அது ஆறிட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, பொட்டுக்கடலை ஒரு 1/2 டம்ளரு, பச்சை மிளகா 1, இஞ்சி சின்ன துண்டு, கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு. சட்னி அரைச்சிடலாம். நம்ம தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கார சட்னி ரெடி பண்ணலாம். வதக்கி வச்சதை அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. கார சட்னி அரைச்சாச்சு. நம்ம 2 சட்னியும் தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தாளிக்க எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து 2 சட்னிக்கும் போட்டுடலாம். தேங்காய் சட்னி கொஞ்சம் போட்டுடலாம். கலக்கி விட்ருங்க. நல்லா மொறுன்னு தோசை வந்து நைஸாக ஊற்றலாம். அதுக்கு வந்து நான் இண்டோலி கல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கல் வச்சிங்கனாக்கா அது கொஞ்சம் மெதுன்னு தான் வரும் தோசை, மொறுன்னு வராது. அதனால் இந்த கல்லில் இன்றைக்கி சுடலாம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். கல் சூடாயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி அப்ளை பண்ணிடலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிடலாம். நம்ம கார சட்னி அரைச்சதை போட்டுடலாம். இப்படி எல்லா பக்கமும் லேசாக தொடச்சா போதும். மொந்தமாக தொடச்சிடாதீங்க. அப்படியே மடிக்கிறதா. இந்த 2 நிமிஷம் வந்தால் போதும். தோசை ஒரு பக்கம் வெந்தால் போதும். நம்ம அப்படியே மடித்து எடுத்துடலாம். தோசை வெந்துருச்சு. இப்படியே மடிச்சிருங்க. எடுத்துடலாம். இன்னொரு தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், மசாலா தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கார சட்னி தோசை.
இன்னும் பொடி தோசையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு நான் ஒன்றா செஞ்சு காட்டுறேன். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம். இந்த தோசை காட்டமே சட்னி எல்லா பக்கமும் பரவலாக தேய்ச்சி விட்ருங்க. வெந்துடுச்சு, அப்படியே திளி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி கார சட்னி வச்சு தோசை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாதா தோசை, ஆனியன் தோசை இப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செய்யுங்க. இதுலேயே பொடி தோசை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு கார சட்னி தோசை செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய வெரைட்டி தோசை இருக்குது. மசாலா தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, பொடி தோசை இருக்குது. பொடியிலேயும் நிறையா பொடி வகை தோசை இருக்குது. கருவேப்பிலை பொடி, மல்லிப்பொடி தோசை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒன்றா நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தோசை சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தேங்காய் சட்னி வந்து தோசைக்கு இது மாதிரி திக்காக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் பண்ணிடாதீங்க. சாப்பிட்றலாம். சூப்பர், கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.